மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு அறிவிப்புகளை செய்யாமல் நான் இருக்க முடியுமா? அப்படி செய்யாமல் நான் இங்கேருந்து போக முடியுமா? நீங்கள் விட்டாலும் நானாவது மனம் வந்து போவேன்னா முடியாது. அதனால் மாவட்டத்துக்கான 8 புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவது அறிவிப்பு, மயிலாடுதுறை பகுதியில் சீரான வாகன போக்குவரத்தை உறுதி செய்ய நீடூர் ஊராட்சியில் 85 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துகிற தரங்கம்பாடி மங்கநல்லூர் ஆடுதுறை சாலை 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலையாக மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தென்னாப்பிரிக்காவில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தி கூட கலந்துக்கிட்டு உயிர் தியாகம் செஞ்ச சுதந்திர போராட்ட தியாகி சாமி நாகப்பன் அவர்கள் நினைவாக அவரை போற்றக்கூடிய வகையில் மயிலாடுதுறையில் அவருடைய திருவுருவச் சிலை அரசால் நிறுவப்படும். நான்காவது அறிவிப்பு, குத்தாலம் நகரத்தில் பாயக்கூடிய குத்தாலம் வாய்க்கால் 7 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய தாழம்பேட்டை மற்றும் வெள்ளகோயில் கிராமங்களில் கடற்கரையோர கட்டமைப்பு வசதிகள் 8 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, சீர்காழி நகராட்சிக்கு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டித்தரப்படும். மீனவர்களுக்கு அவர்களை பொறுத்தவரையில் சீர்காழி வட்டம் திருமுல்லை வாசல் மீனிறங்கு தரத்திலே மேற்கல் சுவர் நீட்டிப்பு மற்றும் தூர்வாறுதல் பணி மேற்கொள்வது குறித்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் மூலமாக ஆய்வு மேற்கொள்ள துறை அமைச்சருடைய அறிவிப்பின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆய்வின் அடிப்படையில் இந்த மேம்பாட்டு பணிகள் நிச்சயம் மேற்கொள்ளப்படும். அடுத்து 7வது அறிவிப்பு, சீர்காழி வட்டத்தில் உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வார பணி மேற்கொள்ளப்படும். 8வது அறிவிப்பு, சீர்காழி நகராட்சியில் இருக்கக்கூடிய தேர் கீழ வீதி, மேல வீதி, தெற்கு வீதி மற்றும் வடக்கு வீதி ஆகிய இடங்களில் இருபுறமும் மழைநீர் வடிகாலுடக்கூடிய சாலை மேம்பாட்டு பணிகள் 8 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிச்சயம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். நேற்று சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தொடங்கி வச்சிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்கள்னு ஆங்காங்கே முகாம்களை அமைச்சு 46 சேவைகளை வழங்குகிறோம். தமிழ்நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்களை அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அங்கே போய் வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டத்துடைய நோக்கம். இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள் சகோதரிகள் 1,14,00,000 பேருக்கு இதுவரை மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக தரப்பட்டு வருது. இதில் தகுதியுள்ள சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது. தகுதியுள்ள யாருக்கும் உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன், உறுதியாக இருந்தேன். இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்ப தொடங்கி இருக்கிறார். அவரே போதும், இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு, என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் விமர்சனங்கிற பெயரில்
நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி. ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார். தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊராக போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி மாதிரி பேசுகிறாரு. சொல்கிறேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டிருக்கிறோம். அது தெரியாமல் 4 வருஷமாக குடும்பத்தோடு ஸ்டாலின் இருந்தார் சொல்கிறாரு. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றும் அவங்களோடு தான் இருக்கிறேன், இருந்தே தீருவேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. உங்களுடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வீடு வீடாக போகிறோம். அவருடைய கட்சியை சார்ந்தவங்க குடும்பத்திலேயே விசாரித்து பார்க்கட்டும். கட்சி பேதம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி. மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எல்லா திட்டங்களும் அதிமுக குடும்பங்களை சார்ந்த மகளிருக்கும் போய் சேருது. மறுக்க முடியுமா? அதிமுக ஆட்சி செஞ்ச 10 வருஷமா தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சீர்குலைச்சு சின்னாபின்னமாக்கி வச்சிருந்தாங்க. அதை சரி பண்ணி 1000 ரூபாய் வழங்குவோன்னு அறிவித்தோம். திமுகவில் 1000 ரூபாய் தர முடியாது, அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்பவும் சொல்லுகிறார். ஆட்சிக்கு வந்த பிறகும் சொன்னார். அவர் அவதூற பரப்பினார். நான் சொன்னேன், சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான். அதை உறுதியாக செய்வேன், சொன்னபடி கொடுத்தோம். மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துட்டு இருக்கு. இப்போ தேதி மாறாமல் நாள் தவறாமல் வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக. அது மட்டுமல்ல, பேருந்தில் கட்டணமில்லாத விடியல் பயணம் மூலமாக மாதம் 800 ரூபாய்க்கு மேலே மகளிரால் சேமிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 திட்டமும் பெண்களுடைய பொருளாதார சமூக விடுதலைக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசினுடைய 4 ஆண்டு ஆட்சியில் இதுபோல பல திட்டங்களின் பயன்களை என்னால் சொல்ல முடியும். பழனிசாமி தன்னுடைய 4 ஆண்டு ஆட்சியில் என்ன செஞ்சார்? இதே மயிலாடுதுறையில் நாம் சிலை அமைச்சிருக்கக்கூடிய மூல ராமாமிர்தம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை 2018ஆம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி. மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். அவர் எனக்கு டாட்டா பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.